பகுதி 5. மறைந்த நகரம். அவசரமாக இருளில் இறங்கி மூவரும் மறைந்த நகரத்தை கண்டனர். அந்த நகரத்தின் மதில் சுவர்கள் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் விளைவிக்கும் எழுத்துக்களால் சூழப்பட்டிருந்தன. நுழையச் சென்றபோது அவர்களை தடுத்து ஒரு பழமையான பெண் குரல், "நீங்கள் எதை தேடுகிறீர்கள்?" அவர்களை பார்த்த அந்த பெண் அவனது கனவில் தோன்றிய பெண்ணாக இருந்தது. பகுதி 6. மாயவெளிகள். அருண் இருண்ட நகரத்தின் மையத்தில் நின்றபோது தன் தந்தையின் குரலை கேட்டதோடு உறைந்து போனான். இருளிலிருந்து ஒரு நிழல் தோன்றியது. அது அவனுடைய தந்தை ராமனாக இருந்தார். ராமன், "அருணா, நீ இங்கு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த நகரம் உண்மையாக மறைக்கப்பட்ட துறையாக சாட்சியாக உள்ளது. நம்முடைய குடும்பத்தினர் இதை பேணி காத்து வந்தனர். ஆனால் ஒரு நிழல் சக்தி இதை அழிக்க திட்டமிட்டுள்ளது." மித்ரன், "என்ன நிழல் சக்தி?" என்று கூறினான். அதே சமயம் திடீரென்று ஒரு நிழல் வடிவம் நகரத்தின் மற்ற அச்சுறுத்தும் குரலில் கூறியது, "உங்கள் முயற்சி இங்கேயே முடிந்துவிடும். நான் தான் கனவுகளின் காவலன்" என்று கூறியது. பகுதி 7. மர்ம சிக்கல்கள். அந்த நிழலின் தாக்குதலால் தரை குலுங்கியது. ராமன் அருணிடம் ஒரு சாவியை கையில் கொடுத்தார். "இதுதான் உன் மாயமாவத கனவுகளில் சாவி. இதை திறந்தால் நிஜமும் நிழலும் வெளிப்படும்." விஷால் ஆவலுடன் அந்த சாவியை பிடித்தார். ஆனால் சாவியை தனதாக முயன்றதும் அவரை வலுவான மாய வலையால் சுற்றி கொண்டது. "நீ அறிந்திராததை கைவிடு" என ஒரு மர்ம குரல் கேட்டது. ட்விஸ்ட். சாவி மட்டுமல்ல, அதனுடன் ஒரு பழைய குறியீடு உள்ளது. அது அடுத்த ஒரு இரகசிய கதவுக்கு பிறகு சாவியை தந்தால் மட்டுமே நிழல் முழுமையாக அழியும் என்று கூறியது. பகுதி 8. இறுதி. சாவியின் உண்மை. அருண், விஷால், மித்ரா ஆகிய மூவரும் அந்த மறைந்த நகரத்தின் மையத்தில் நின்றபோது நிழலின் சக்தி முழு வீச்சில் தாக்கியது. மாய காற்று சூழ்ந்திருக்கும் அந்த இடத்தில் ராமன் தன்னுடைய இறுதி ஆதிக்கத்தை காட்ட விரும்பினார். "அருணா, இப்போது சாவியை உண்மையான இடத்தில் பயன்படுத்த வேண்டும்" என்று கூறினார். அருண் அந்த சாவியை ஒரு தூணில் வைத்ததும் முழு நகரம் ஒளி மற்றும் இருளால் மின்னியது. நிழல் சக்தி துடித்தது. அதன் சக்தி குறைந்ததும் அடங்கி மறைந்து போனது. மறைந்த நகரத்தின் ரகசியம். அந்த ரகசியம் புரிந்ததும் ராமன் அருணிடம் கூறினார், "நம் குடும்பத்தின் கடமையை நீ நிறைவேற்றிவிட்டாய். இப்போது இங்கு இருக்கும் சித்திரங்கள் மற்றும் உண்மையான வெளிச்சம் கொண்டாடப்படும்." மெல்ல நகரத்தின் சுவர்கள் புது பூமியின் ஒளியுடன் மின்னின. மறைந்திருந்த ஒளி நகரம் மீண்டும் உயிர் பெற்றது. அதன் பழைய தேடல்கள் முடிவடைந்தன. கதை முடிவு. அருணும் மித்ராவும் கிராமத்துக்கு திரும்பிவிட்டனர். விசித்திரமான பயணமெல்லாம் நிறைவு பெற்றது. விஷாலுக்கு புதிய திறன்கள் கிடைத்தன. நிழல் சக்தியின் எதிர்வினையால் நிழல் மறைந்தாலும் அதனால் கொண்டேதான் நகரம் பிழைத்தது. அந்த நகரம் மீண்டும் மக்களுக்கு திறக்கப்பட்டது. ஆனால் அதன் காவல் புதிய தலைமுறைக்கு வழங்கப்பட்டது. அருணின் கனவுகளின் வாசல் மூடப்பட்டது. அதனால் அவன் இனி சந்தோஷமாக இருந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.